மூலிகை ஆர்வலர் அனைவருக்கும் முதல் வணக்கம். இன்று நாம் காணப்படுகின்ற மூலிகை இனம் பிராய் மரம். இவற்றை பராய், குட்டிப்பலா, மின்னலடி மரம் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். காரணம், பலா மரத்தின் போன்று இவை இலைகள் சிறியதாகவும் பால் வரும் தன்மை கொண்டு இருப்பதால் குட்டி பலா என்றும், மின்னலை எதிர்க்கும் ஆற்றலுடையதால் மின்னலடி மரம் என்றும் அழைக்கப்படுகின்றார்கள். ஆத்தி என்ற ஒரு மர வகையும் உண்டு. அந்த மரமும் இந்த பிராய் மரமும் உள்ள இடங்களில் இடி மின்னல் விழாதுங்க. விதை மூலம் இவற்றை உற்பத்தி செய்யலாம். காய் பட்டாணி போன்று காணப்படும். பூ மிக சிறிதாக காணப்படுங்க. பூக்கள் ஆண்டில் ஒரு முறை மட்டுமே பூக்கக்கூடியது. இவற்றின் இலை சொரசொரப்பாக இருக்கும். அனைத்து பகுதிகளின் வெட்டினாலும் பால் வரும் தன்மை கொண்டுள்ளதுங்க. இவற்றை வைத்து அடையாளம் கண்டுவிடலாம். இயற்கையாகவே புதர் காடுகளில் வளரக்கூடியது இந்த பிராய் மரம். அழிந்து வரும் மூலிகை தாவரங்களின் பிராய் மரமும் ஒன்றுங்க. மருத்துவ பாகங்கள், இவற்றின் இலை, பட்டை, பால் மூன்றுமே அதிக அளவில் மருத்துவ பயன்களை கொண்டுள்ளது. எந்தெந்த நோயை குணப்படுத்துவது என்றால், உடல் சூடு, தோல் நோய்கள், பல்வலி, இரத்த பேதி, சீதக்கழிச்சல், பாத வெடிப்பு, சொரியாசிஸ், சொரிசிரங்கு, சிறிய விஷக்கடிக்கு இவை மருந்தாக உள்ளதுங்க. ஏகப்பட்ட மருத்துவ பயன்களை இன்னும் கொண்டுள்ளது. இவற்றை ஒன்றொன்றாக காணலாம். இதன் இலையை கைப்பிடி அளவு பறித்து இரவில் நீரில் போட்டு காலை எழுந்தவுடன் அந்த நீரில் குளித்து வந்தால் உடல் சூடு மற்றும் தோல் நோய்கள் நீங்குங்க. இது மரம் தானை புயலில் அழிந்து விட்டது. மறுபடியும் வளர்ந்து உள்ளதுங்க துளிர் விட்டு. பட்டை மேல் பட்டையை நம்ம பயன்படுத்தக்கூடாதுங்க, அது பயனற்றது. இந்த மேல் உள்ள பட்டை காய்ந்து இருக்கும். அவை பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன். இந்த பட்டையை நம்ம பயன்படுத்தக்கூடாது. இதுக்கு அடுத்தது உள்ள சதைப்பற்றாக இருக்கும் பாருங்கள், இந்த பட்டையை தான் நம்ம பயன்படுத்தணும். மேல் பட்டைக்கு அடுத்தது உள்ள சதைப்பற்றை நம்ம பயன்படுத்த வேண்டும். பாலை அல்வாவை போன்று மாற்றக்கூடிய ஆற்றல் உடையது. எப்படி என்றால், 5-6 இலையை எடுத்து பசும்பால் அல்லது ஆட்டுப்பாலில் நம்ம இலையை போட்டுட்டு 15 நிமிடம் கழித்து பார்த்தால் பால் கெட்டியாக மாறிவிடும். இவற்றை சாப்பிட்டால் விந்து அதிகரிக்கும், நரம்பு மண்டலம் உறுதியாகுங்க. இந்த இலை மூலம் லேகியம் செய்து நம்ம பயன்படுத்தலாம். இலையை தேவையான அளவு எடுத்து அதில் உள்ள நரம்புகளை நீக்கி தேவையான அளவு நெய்யில் சிறிது நேரம் வேக வைத்து இலையை நன்றாக அரைத்து அதனுடன் பனை வெல்லம் சேர்த்து நம்ம லேகியம் போல் கிண்டி எடுத்துக்கொண்டு காலை மாலை சுண்டக்காய் அளவு சாப்பிட்டு வந்தால் வெப்பத்தால் ஏற்படும் சீதபேதி, இரத்த பேதி, கிரானி, கைசல் போன்ற நோய்கள் நீங்குங்க. இதன் பால் நம்ம பாத வெடிப்பை மீது தடவி வந்தால் படிப்படியாக பாத வெடிப்பு நீங்குங்க. இதன் பால் பல்வலி, ஈர் வீக்கம், பல் ஆட்டம் உள்ள இடங்களில் தடவி வந்தால் வலி கண்டிப்பாக குறையுங்க. சொறி சிறங்கு படை மற்றும் சிறிய விஷக்கடிக்கு இதன் சமூலம் அனைத்து பகுதியும் நம்ம தூள் செய்து காய வச்சு தூளை 3 கிராம் எடுத்துக்கொண்டு 1 டம்ளர் பசும்பாலில் 2 வேளை நம்ம குடித்து வந்தால் விஷக்கடி, சொறி சிறங்கு நோய்கள் கண்டிப்பாக நீங்குங்க. தோலில் செதிலாக வரும் சொரியாசிஸ் நோய்களுக்கு குணப்படுத்தும் இந்த பால் உதவுகிறது. இதை தொடர்ந்து நம்ம தடவி வந்தால் படிப்படியாக அந்த நோய் விலகுங்க. ஏகப்பட்ட மருத்துவ பயன்களை கொண்டுள்ளதுங்க. அனைவரும் மூலிகை தாவரத்தை வளர்க்க வேண்டும். அழகு தாவரத்தை குறைத்து மூலிகை தாவரத்தை பெருக்க வேண்டுங்க. ஆகையால் அனைவரும் பயன்படுத்தி நோயிலிருந்து விடுபடுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.